வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாலியல் கொடுமையால் உயிரிழந்த சிறுமியின் உடல் நல்லடக்கம். நெஞ்சை உலுக்கிய பெற்றோரின் கதறல். கொலையாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் ஆளுநர் தமிழிசை பேட்டி. சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாளை மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம். இந்தியா கூட்டணி அதிமுக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஊர்வலத்தின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வழி நெடுக்கிலும் நின்று சிறுமிக்கு பிரியாவிடை கொடுத்தனர். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் 2 நாட்களாக சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள கால்வாயில் மூட்டையாக கட்டப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலை போலீசார் மீட்டனர். இதனை அடுத்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர் மற்றும் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறுமியை கடத்தி கொலை செய்ததாக கருணாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த கொலையில் வேறு யாரேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்த விசாரணை நடத்த IAS அதிகாரி கலைவாணன் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட உடலுக்கு ஆளுநர், பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடல் அதே பகுதியில் உள்ள பாப்பம்மாள் இடுகாட்டில் அடக்கம் செய்ய ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. சிறுமி விளையாடிய பொருட்களை கொண்டு அந்த இறுதி ஊர்வல வாகனமானது அலங்கரிக்கப்பட்டது. தொடர்ந்து வீட்டில் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள மயானத்திற்கு சிறுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அப்போது வழி நெடுக்கிலும் பொதுமக்கள் திரண்டு நின்று கண்ணீர் மல்க சிறுமிக்கு பிரியாவிடை கொடுத்தனர். தொடர்ந்து பாப்பம்மாள் இடுகாட்டில் சிறுமியின் உடலானது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போது சிறுமி விளையாடிய பொம்மைகள், அவர் பயன்படுத்திய பொருட்களும் சிறுமியின் அருகில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமியின் சொந்த பகுதியான சோலை நகர், முத்தியால்பேட்டை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறனர். புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட குழந்தையின் மாதிரிகள் DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் வந்த பின்னர் தான் கொலையாளிகள் மீது நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் இந்த வழக்கை கையாண்ட ஆய்வாளர், காவலர்கள் சிலர் பணியிடை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் DGP ஸ்ரீனிவாஸ், DIG சின்ஹா மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர். இதில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பது குறித்தும் விசாரணையின் நிலவரம் குறித்தும் கேட்டறிந்த தமிழிசை விசாரணையை விரைந்து முடிக்கவும், குற்றவாளிகளை முழுமையாக அடையாளம் கண்டு கடுமையான தண்டனையை பெற்றுத்தரவும் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை, சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவிற்கு கலைவாணன் IPS தலைமை வகித்து விசாரணை செய்வார். நேற்று முதலே அவர் விசாரணையை துவக்கிவிட்டார் என்று தெரிவித்தார். கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சாதிக் கூட்டாளிகள் இங்கு சிலர் உள்ளார்கள். எந்த கட்சியில் சாதிக் இருந்தாரோ அந்த கட்சிக்காரர்கள் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அவர்களுடன் தான் சாதிக்கின் கூட்டாளிகள் சிலர் உள்ளனர். அவர்கள் குறித்து விசாரணை செய்து கைது செய்ய கூறியுள்ளேன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், குழந்தை உடல் ரொம்ப அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் அவரது மாதிரிகள் DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது.
அதன் முடிவுகள் வந்த பின்னர்தான் கொலையாளிகள் மீது நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்படும் என்றார். சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் சில காவலர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும், மேலும் அக்காவல் நிலையத்தில் பணிபுரியும் சில காவலர்கள் குறித்து விசாரணை செய்த பின்னர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சொன்ன மாதிரி அந்த சாதிக் தமிழ்நாட்டில் பிடிப்பட்டவரோட கூட்டாளிகள் சில பேர் இங்கே புதுச்சேரியில் இருந்து சில அரசியல் கட்சியில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சி தொடர்புடையவர்களோ அந்த அரசியல் கட்சியே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கஞ்சா இங்கே அதிகமாக இருக்குது, போதை இங்கே அதிகமாக இருக்குன்னு அவர்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்களையும் உடனேயே கண்டுபிடித்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். அதனால் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மிக விரைவாக, அதே மாதிரி நம்ம லீகல் சிஸ்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்தில் இந்த கேஸை மிக விரைவாக விசாரணை செய்து குற்றவாளிகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளாக இருக்கிறது. புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர். சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் ஆளுநர் தமிழிசை பேட்டி. புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமி ஆர்த்தியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை நேரில் அஞ்சலி செலுத்த வந்தார். அப்போது அங்கிருந்து ஒரு சிலர் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர் அஞ்சலி செலுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து தமிழிசை சிறுமியின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சிறுமியின் தாயாரை கட்டியணைத்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, ஒரு தாயாக நானும் குழந்தையின் தாயுடன் நிற்கிறேன். அதன் காரணமாகவே இங்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கிறது என தெரிந்தும் குடும்பத்துடன் இருப்பதற்காக இங்கு வந்துள்ளேன். நான் இதனை அரசியலாக பார்க்கவில்லை, மக்களுடைய உணர்வாக பார்க்கிறேன். சிறுமியின் தாய் தன்னை பார்த்தவுடன் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது என தெரிவித்தார். குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். இதில் எந்தவித சலுகையும் கிடையாது. வேகமாக இந்த வழக்கை நடத்த சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து 1 வாரத்துக்குள்ளாகவே இந்த விசாரணையை பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்கப்பட அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். சிலர் ஆக்ரோஷமாக சில தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என கூறினார்கள். ஆனால் சட்டத்தை நம் கையில் எடுக்க முடியாது. இருப்பினும் நான் அவர்களுடன் நிற்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் இது போன்ற மற்றொரு சம்பவம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஒரு வாரத்திற்குள் அந்த இன்வெஸ்டிகேஷன் யாருன்னா பெண் SSP தலைமையிலான போட்டு 1 வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க நிக்க வச்சு சுடுங்கன்னு சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க தூக்கு தண்டனை கொடுங்கன்னாங்க. இதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன். சட்டத்தை நம்ம கையில எடுக்க முடியாதுன்னா கூட அவங்க உணர்வுகளோட நான் நிக்கிறேன். அவங்க யார் போராட்டம் பண்ணாலும் அதோட உணர்வுகள், அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இதே மாதிரி வேற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதிலும் நான் நிச்சயமா உறுதியா இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே நாம போதைப் பொருட்கள் இங்க நடமாட இருக்கக்கூடாதுன்னு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறோம். டிஜிபி கிட்ட ஏறக்குறைய நிறைய நாள் மாத்திரம் தினம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதையும் மீறி இங்க இருந்ததுன்னா நிச்சயமா கட்டுப்படுத்தப்படும். இன்னொன்று, தமிழகத்துல போதைப் பொருளை உலாவிட்டுக் கொண்டிருந்த சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பவர்கள் புதுச்சேரியில் சில பேர் இருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது. ஆக அவர்களையும் பிடித்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அதிகரிப்பை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கண்டித்தும் அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி பந்த் போராட்டம் நடத்தப்படும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புதுச்சேரியில் தங்கு தடையின்றி விற்பனை செய்வதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், இதனை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்தும் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் வரும் 8ஆம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார்.
வெள்ளிக்கிழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முழு கதவடைப்பு பந்த் போராட்டம் நடத்தப்படும். இந்த பந்த் போராட்டத்திற்கு பள்ளி, கல்லூரிகள், அரசு ஊழியர், பேருந்துகள், ஆட்டோ, விக்ரம் வண்டிகள், வர்த்தக வியாபார பெருமக்கள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி அவங்க வந்து கலந்துக்குவாங்க? ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாரு. அந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறாரு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அதுக்கடுத்தது புதுச்சேரி மாநில இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக இந்த அரசை கண்டித்து பந்த் போராட்டம் நடத்த சொல்கிறார். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டியும், சிறுமி உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்க வலியுறுத்தியும், புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரியும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் 7ஆம் தேதி அமைதி பேரணியும், 8ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக முடிவு செய்யப்பட்டது. நாளை மறுதினம் மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பந்த் நடத்துகிறோம். காலை 6 மணிலிருந்து மாலை 6 வரைக்கும் அந்த பந்த் நடத்துகிறோம். அந்த பந்தை நடத்தும்பொழுது இப்போ ப்ளஸ் எக்ஸாம் நடக்கிறதால அந்த மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பள்ளிகளுக்கும் பள்ளி வாகனங்களுக்கும் இடையூறு இல்லாமல் அவரெல்லாம் அனுமதித்து இந்த பந்தை நடத்த முடிவு எடுத்துருக்கின்றோம். இந்த பந்த்து புதுச்சேரியுடைய மக்களுடைய கோபத்தையும் மக்களுக்கு இருக்கின்ற அச்சத்தையும் போக்குகின்றவர். அவங்களாம் சொல்கிறது விஷயம் என்னன்னா, இந்த குற்றவாளிகள் உடனே எஃப்ஐஆர் என்ற பேரில் போடப்பட்டு ஒரு 3 மாதத்தில் பெயிலில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் மக்கள் மத்தியில் நடமாடக்கூடாது. அவங்கள முழுமையான விசாரணை நடத்தி ஒரு 3 மாத காலத்தில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்றது மக்கள் எல்லா பகுதிகளுக்கு கோரிக்கை. அதை முன்னிறுத்திருக்கின்றோம். காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடுகள் கலையணும். புதுச்சேரி முழுக்க இருக்கின்ற இந்த கஞ்சா போதை வஸ்து ஸ்டாம்பு போன்ற போதையெல்லாம் இப்போ புதுச்சேரியில் பிரிக்கிறது. அதே போல் ரெஸ்டா பார் என்ற பேரில் விடிய நடக்கக்கூடிய இந்த கலாச்சார சீரழிவு நடனங்கள்லாம் ஒழிக்கப்படணும். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு டிஜிபி ஸ்ரீனிவாஸ் நேரில் அஞ்சலி செலுத்தி பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி கடத்தப்பட்ட நிலையில் 5ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள கால்வாயில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக இதுவரை ஒரு இளைஞர், முதியவர் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் நேற்றைய தினம் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அஞ்சலிக்காக சிறுமியின் உடல் வைக்கப்பட்டது. இதனிடையே புதுச்சேரி மாநில டிஜிபி ஸ்ரீனிவாஸ் நேரில் அஞ்சலி செலுத்தி பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து சிறுமியை கடத்தி கொலை செய்யப்பட்ட இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணையின் விவரங்களை கேட்டறிந்தார். இதனிடையே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 நபர்களின் இரத்த மாதிரிகளை போலீசார் சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் மீது கொலை செய்தல், கடத்தல், அடைத்து வைத்தல், குற்றத்தை மறைத்தல், போக்சோ, வன்கொடுமை தடுப்பு என 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கொலை செய்தல், கடத்தல், அடைத்து வைத்தல், குற்றத்தை மறைத்தல், போக்சோ வன்கொடுமை தடுப்பு என 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் இனி பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படத்தை பிரசுரிக்கக்கூடாது என காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாலியல் கொடுமையால் உயிரிழந்த சிறுமியின் உடல் நல்லடக்கம், நெஞ்சை உலுக்கிய பெற்றோரின் கதறல். கொலையாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் ஆளுநர் தமிழிசை பேட்டி. சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாளை மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம், இந்தியா கூட்டணி அதிமுக அறிவிப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.